1982 பிறகு 94 ஆண்டில் குமரி முனையிலே இருந்து சென்னை வரை 52 நாட்கள் 1600 கிலோமீட்டர் ஊழல் ஆட்சி எதிர்த்து, அதிமுக ஆட்சி எதிர்த்து மேற்கொண்ட நடைபயணம், வரிசையாக நதிகள் இணைப்புக்காக 2002 ஆண்டு தாமிரபரணி ஆற்றங்கரையிலே இருந்து அதுவரை செல்லாத மாவட்டங்கள் வழியாக சென்று 1200 கிலோமீட்டர் நதிகள் இணைப்புக்காகவும் சாதிமத நல்லிணக்கம் தடைப்பதற்காகவும் நான் மேற்கொண்ட நடைபயணம், அதன் பிறகு முல்லை பெரியாரை காப்பதற்கு 3 முறை மதுரை மாநகரிலே இருந்து கூடலூர் வரையிலே மேற்கொண்ட நடைபயணங்கள், நீட்டினோ அம்பரப்பருமலையிலே அமைக்கப்பட்டால் தேனி மாவட்டம் தவிடுபடியாகும், இடுக்கி அணையும் பென்னிக்குக் அணையும் பாழாய் நொறுங்கும் என்பதனால் அதை தடுப்பதற்காக மதுரை மாநகரிலே இருந்து 2018 ஆண்டு மார்ச் 31 தேதி நான் நடைபயணம் தொடங்க நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அமைச்சர்களை அழைத்த போது மனமு வந்து மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு வந்து மதுரையிலே இருந்து அந்த நடைபயணத்தை தொடங்கி வைக்கும் வேளையில் என்னுடைய சகோதரன் வைகோ நடக்கின்ற நடைபயணத்தில் என்னுடைய பாதங்களும் சேர்ந்தே நடக்கின்றன. நானும் அவரோடு நடந்து வருவதாகவே தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்லி புலிவில் கயல் பொறிக்கப்பட்ட கொடிதரை என் கையிலே கொடுத்து அவர் அந்த நடைபயணத்தை தொடங்கி வைத்தார்.